Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 27th question நமக்கு வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு லிமிட் ஆஃப் த இன்டகிரேஷனை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். தட் இஸ் 1/t² இன்டூ e to the power negative at² மைனஸ் e to the power negative bt² அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா இதை அப்சர்வ் பண்ணுங்க. இன்டகிரேஷன் a to b e to the power negative xt² dx இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? e to the power negative xt² divided by negative t². ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எக்ஸால தான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ t² வந்து கான்ஸ்டன்ட் தான், நெகட்டிவ் சைனும் நம்ம கீழே வந்துடும். இன்டகிரேஷன் ஃப்ரம் a to b. ஓகே, கிரேட். ஸோ negative 1/t² into e to the power negative bt² minus e to the power negative at². Okay, so the final answer is e to the power negative at² minus e to the power negative bt² the whole divided by t². ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற இன்டகிரண்ட். கரெக்டாக? ஸோ நமக்கு இருக்கிற இன்டகிரண்ட் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த உள்ளே இருக்கிற இந்த இன்டகிரண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இன்டகிரலை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஷின் எப்படி மாறிடும் அப்படின்னா, லிமிட் கேபிட்டல் N tends to infinity integration 0 to capital N integration a to b e to the power negative xt² dx dt. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? லிமிட் n tends to infinity நான் அப்படியே இங்கே இன்ஃபினிட்டியை வந்து பவர்லேயே எழுதிக்கிறேன். ஓகே, கிரேட். ஸோ e to the power negative xt² அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபியூபனிஸ் தியரம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபியூபனிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இந்த இன்டகிரலை நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் a to b இன்டகிரேஷன் 0 to infinity e to the power negative xt² dx and dt. சாரி, நம்ம இன்டகிரேஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு dt அதுக்கப்புறம் dx. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு dt தென் dx. கிரேட். ஸோ இன்டகிரேஷன் a to b. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆல் நான் வந்து இன்டகிரேட் பண்ணணும். e to the power negative xt² dt கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உள்ளே இருக்கிற அந்த இன்டகிரேஷனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். e to the power negative xt² dt கிடைக்கிற ஆன்சரை நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் அடுத்து இன்டகிரேட் பண்ணணும். கிரேட். ஸோ உள்ளே இருக்கிற அந்த இன்டகிரேஷனில் நெகட்டிவ் xt²க்கு பதிலாக நான் வந்து நெகட்டிவ் u² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வி கேன் சே தட் xt²க்கு பதிலாக u² நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆல் ரெண்டு பக்கம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2xt dt which is equal to 2u du. Okay, so 2 get cancelled. This implies dt is equal to u du the whole divided by x into t க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா u² by x the whole square root அப்படின்னு எழுதிக்கலாம். This implies t equal to u divided by root x. Okay, so t க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? u divided by root x. So divided by numeratorக்கு போயிடும். So this implies dt equal to this u and this u get cancelled du divided by, ஸோ இங்கே ஒரு ரூட் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டரில் ரூட் எக்ஸ் வந்துடும். ஓகே, கிரேட். ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறிடும்? இன்டகிரேஷன் a to b இன்டகிரேஷன் 0 to infinity e to the power negative u². ஸோ dtக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? du divided by root x and dx. So integration a to b 1/root x dx and integration 0 to infinity e to the power negative u² du. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகிரேஷன் 0 to infinity e to the power negative t² dt வந்து √π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிமிட்டை நம்ம அப்படியே தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ √π/2 இன்டூ இன்டகிரேஷன் a to b. ஸோ 1/√x இருக்குல்ல, இதை வந்து நம்ம x to the power negative 1/2 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதை இன்டகிரேட் பண்ணால் ஸோ நியூமரேட்டர்ல +1 டினாமினேட்டர்ல +1. ஸோ நமக்கு என்ன ஆயிரும்னா √x divided by 1/2 அப்படின்னு வரும். ஸோ இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? √x divided by 1/2. ஸோ லிமிட் என்னது? x equal to a and x equal to b. ஸோ √π/2. ஸோ இந்த 2 நியூமரேட்டருக்கு வந்துடும் இன்ட்டு 2. ஸோ √p minus √a. ஸோ 2 get cancelled. ஸோ the final answer will be √π into √b minus √a. Okay, so the right answer is option D, √π into √b minus √a. Thank you so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம DK Math Prep சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.